முழுவதும் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் காலமுறை ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இரவிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்திய ஊழியர்கள் சாலையிலேயே படுத்துறங்கி 5வது நாளாக தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி இரவிலும் பெண்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மாலையில் விடுவிக்கப்பட்டதும் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் செல்போன் டார்ச் விளக்கை ஒளிரவிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதேபோல் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு 4வது நாளாக சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டம் மேற்கொண்டனர். குடிநீர் பாட்டில்களில் பிளாஸ்டிக் நுண்துகள் குறித்த எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடந்தையின் நஞ்சுக்குடியில் இருந்து பிளாஸ்டிக் நுண்துகள்கள் கண்டறியப்பட்டதாக வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு தாமாக முன்வந்து வழக்கை எடுத்துக் கொண்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் பைகளில் பொதிந்து விற்பனை செய்வது தொடர்பாக ஏற்கனவே வழிகாட்டு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் அறிக்கை தாக்கல் செய்தது. இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் குடிநீர் பாட்டில்களின் மாதிரிகளில் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்தபோது அவற்றில் மைக்ரோ பிளாஸ்டிக் எனப்படும் நுண் பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும், அதேபோல பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் உப்பு சர்க்கரையிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து அன்றாடம் பயன்படுத்தும் குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் குறித்த எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற அறிவுறுத்த வேண்டும் என மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஆய்வுகள் ஆரம்ப நிலையில் இருப்பதால் மக்களிடையே குழப்பம் ஏற்படும் என மத்திய அரசு தெரிவித்ததை அடுத்து ஆய்வுகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்திய நீதிபதிகள் அதுவரை எச்சரிக்கை வாசகங்களை ஒட்ட வேண்டும் என குடிநீர் பாட்டில் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டனர். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மிதமான பனிமூட்டம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் நீலகிரி, திண்டுக்கல், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டையில் இன்றும் நாளையும் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் 6 நாட்களுக்கு வறண்ட வானிலை காணப்படும் எனவும் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வரும் 10ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. வால்பாறை அருகே தண்ணீர் தொட்டிக்குள் தவறி விழுந்த குட்டி யானை 6 மணி நேர போராட்டத்திற்கு பின் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட காட்சிதான் இது. கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வெள்ளோனி டாப் எஸ்டேட் பகுதியில் உள்ள தண்ணீர் தொட்டியில் குட்டி யானை தவறி விழுந்தது. தாய் யானையின் பிடிரல் சத்தம் கேட்டு வந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த மருத்துவக் குழு மற்றும் வனத்துறையினர் ஜேசிபி உதவியுடன் குட்டி யானையை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். தண்ணீர் தொட்டிக்கு அருகிலேயே அங்குமிங்கும் நகராமல் காத்திருந்த தாய் யானை குட்டியை மீட்க பாச போராட்டம் நடத்தியது. சுமார் 6 மணி நேர போராட்டத்திற்கு பின் தண்ணீர் தொட்டியின் ஒரு பகுதி இடிக்கப்பட்டு குட்டி யானை பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. இதையடுத்து தனது குட்டியுடன் தாய் யானை வனத்திற்குள் சென்றது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாடு விருதுநகரில் இன்று நடைபெறுகிறது. தேர்தலை எதிர்நோக்கி திமுகவின் இளைஞரணி, மகளிரணி மாநாடுகள் அடுத்தடுத்து மண்டல வாரியாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாடு இன்று மாலை 3 மணி அளவில் நடைபெற உள்ளது. இதில் 20 திமுக அமைப்பு மாவட்டங்களைச் சேர்ந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். இதற்காக 150 ஏக்கர் பரப்பளவில் ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இளைஞரணியினரை வரவேற்று வீடியோ வெளியிட்டுள்ள திமுக தலைவர் ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர் உதயநிதியின் செயல்பாடுகளை பாராட்டியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்து மேல எப்போதும் வன்மத்தோடு இருக்கிற எதிரிகள் என்ன கட்டமைச்சாங்க? இளைஞர்கள் இனி திமுகவுக்கு வருவாங்களான்னு
சந்தேகம் எழுப்புற மாதிரி தன்னோட ஆசைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் உடைச்சு தம்பி உதயநிதி அவர்கள் இளைஞரணிக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் ரூபாய்கள் நியமித்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாநாட்டையும் குறிப்பிட்டு பேசினார். திருவண்ணாமலையில் 1.5 லட்சம் நிர்வாகிகளை கூட்டி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்டை நடத்திட்டார். ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்த அந்த மாநாட்டை பார்த்து எதிர்க்கட்சியில் இருக்கிற பலருக்கும் தூக்கம் போயிடுச்சு. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு இபிஎஸ்ஐ சந்தித்து அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு கொங்கு முன்னேற்றக் கழகம் மற்றும் கொங்கு நாடு முன்னேற்றக் கழகம் ஆதரவு தெரிவித்துள்ளன. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்த கொங்கு முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் தங்கவேல், கொங்கு நாடு முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் பெஸ்ட் ராமசாமி மற்றும் அக்கட்சிகளின் நிர்வாகிகள் தங்கள் ஆதரவு கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து அதிமுக தேர்தல் அறிக்கையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு என அறிவிக்கப்பட்டுள்ள சிறப்பம்சங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஜல்லிக்கட்டு விழாக்குழுவினர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு காளைகளுடன் திரண்டு வந்தனர். ஜல்லிக்கட்டு நடத்த 5 லட்சம் ரூபாய் மானியம், உயிரிழக்கும் வீரர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு மற்றும் காப்பீடு உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டதற்காக கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட சீர்வரிசை தட்டுகளை ஏந்தி அவர்கள் நன்றி தெரிவித்தனர். மேலும் வீரத்தின் அடையாளமான வாங்கரு வாளை அவருக்கு பரிசாக வழங்கிய அவர்கள் அதிமுக வெற்றி பெற்று இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என தங்களது நம்பிக்கையை வெளிப்படுத்தினர். சசிகலாவை சந்தித்த நிர்வாகியை கட்சியில் இருந்து நீக்கிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நடவடிக்கை எடுத்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் சசிகலாவுக்கு இடமில்லை என இபிஎஸ் கூறி வருவதும் டிடிவி தினகரனுடனான பிணக்கு உள்ளிட்ட காரணங்களாலும் அதிமுக மற்றும் அமமுகவில் அதிருப்தியில் உள்ள தலைவர்களை தன் பக்கம் இழுத்து வரும் தேர்தலில் தனித்து களமிறங்க சசிகலா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள சசிகலாவின் வீட்டில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமமுக மாணவரணி செயலாளரான ஜீவிதா நாச்சியார் கலந்து கொண்டார். இதற்கு உடனடியாக எதிர்வினையாற்றும் விதமாக ஜீவிதா நாச்சியாரை கட்சியில் இருந்து நீக்கி டிடிவி தினகரன் நடவடிக்கை எடுத்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தனது சமூக வலைதள பக்கத்தில் துரோகம் வேறறுக்கப்படும் என ஜீவிதா நாச்சியார் பதிவிட்டுள்ளார். ஜீவிதா நாச்சியாரை கட்சியில் இருந்து நீக்கியதன் மூலம் சசிகலா டிடிவி தினகரன் இடையேயான பனிப்போர் உச்சமடைந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். தாவேகா அலுவலகம் அருகே தடுப்புகள் அமைக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டதாக கூறி குடியிருப்பு வாசிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் விருப்ப மனு பெற நேரில் வர வேண்டாம் என தாவேகா பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் விருப்ப மனு பெறுவதற்கு ஏராளமானோர் குவிந்தனர். இதனால் தடுப்புகள் அமைக்கப்பட்டதால் அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்பட்டனர். வீடுகளுக்கு முன்பு பலர் வாகனங்கள் நிறுத்தியிருப்பதாகவும் தங்களால் வாகனங்களில் வெளியே செல்ல முடியவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். எங்களை இப்படி போகாதீங்க அப்படி போகாதுன்றாங்க, கார் வந்தா விட மாட்டேன்றாங்க. அப்புறம் இதுக்கு அது இல்லாம சண்டை போடுறாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, இதை நாங்க மாச கணக்கா நாங்க இது பண்ணிட்டு தான் ரெசிடென்ட்ஸ் வந்து இப்பவே வெளியில வர ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இது எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க இன்னும் பாலிடிக்ஸ்க்கு வரவே இல்ல, அதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ரெசிடென்ட்ஸ்க்கு எல்லா விதத்திலும் பாதிப்பு. How do we live here? நாள்தோறும் இதுபோன்ற பிரச்சனையை எதிர்கொள்வதாக பனையூர் குடியிருப்பு வாசிகள் தெரிவித்த போது தாவேகா தொண்டர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. உங்ககிட்ட பேசப்ப நீ பேசு ப்ளீஸ். இல்ல இல்ல நீங்க ஏன் பிளாக் பண்றீங்க? உங்ககிட்ட பேசக்கூடாது. தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விருப்ப மனு பெற தாவேக்காவினர் யாரும் பனையூர் தலைமை அலுவலகத்துக்கு வரவேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். விருப்ப மனுவை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து தேவையான விவரங்களுடன் வரும் 14ஆம் தேதிக்குள் நேரிலோ குரியர் அல்லது தபால் மூலமோ அனுப்பலாம் என்றும் கூறியுள்ளார். தேமுதிகவில் விருப்பமனு விநியோகத்தை தொடங்கி வைத்த பிரேமலதா விஜயகாந்த் வரும் 17ஆம் தேதிக்குள் கூட்டணி முடிவை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேமுதிக இதுவரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்பமனு விநியோகத்தை சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தொடங்கி வைத்தார். அதன்படி தமிழ்நாட்டில் பொது தொகுதிகளுக்கான விருப்பமனுவிற்கு கட்டணமாக 15,000 ரூபாயும், தனி தொகுதிகளுக்கான விருப்பமனுவிற்கு கட்டணமாக 10,000 ரூபாய்
ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை வரும் 12ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்று தேமுதிக சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா கூட்டணி நிலைப்பாடு குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். ரொம்ப ஷார்ட் டைம் இருக்குன்னு கேட்குறீங்க, எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் ஃபைனல் வாக்காளர் லிஸ்ட், இறுதி வாக்காளர் பட்டியல் அறிவிக்க முன்னாடி எங்கள் கூட்டணியை நாங்கள் இறுதி செய்வோம். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 17ஆம் தேதி வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. 5 மாநில தேர்தல் தொடர்பாக மத்திய பார்வையாளர்களுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை. பொதுத் தேர்வு தொடர்பாக மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி. இளையோர் உலகக்கோப்பையை வென்ற இந்தியா உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களை சட்டத்திற்கு உட்பட்டு நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய பார்வையாளர்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரியிலும் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வரும் தேர்தல் ஆணையம் இந்த பணிகளை மேற்பார்வையிட 1444 மத்திய பார்வையாளர்களை நியமித்துள்ளது. அவர்களுடன் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய 2 நாட்கள் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர் சுக்பீர் சிங் சந்து மற்றும் விவேக் ஜோஷி ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது மத்திய பார்வையாளர்கள் தேர்தல் ஆணையத்தின் பிரதிநிதிகள் என்றும் அவர்கள் தேர்தல் நியாயமாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தேர்தலை சட்டத்திற்கு உட்பட்டும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைப்படியும் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள் குறித்த அறிவிப்புகளை வெளியிட தடை விதிக்க கோரும் மனு அடுத்த மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் வாக்காளர்களை கவரும் நோக்கில் பல்வேறு அரசியல் கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு கவர்ச்சிகரமான திட்டங்களையும் இலவசங்கள் குறித்த அறிவிப்புகளையும் வெளியிடுகின்றனர். இதனால் மாநில அரசுகளின் நிதிச்சுமை அதிகரிப்பதால் இலவச திட்டங்கள் குறித்த அறிவிப்புகளை அரசியல் கட்சிகள் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என கோரி வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாய் கடந்த 2022ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவானது அப்போதைய தலைமை நீதிபதி NV ரமணா தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது இதுகுறித்து தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ளதால் இந்த வழக்கை விசாரிக்க கோரி வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாய் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன்பாக முறையிட்டார். அப்போது பேசிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் இது மிகவும் முக்கியமான பிரச்சினை என்றும் இந்த வழக்கு மார்ச் மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் கூறினார். மதிப்பெண்களில் கவனம் செலுத்துவதை விட ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் எந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். பொதுத் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுடன் ஆண்டுதோறும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிறார். அந்த வகையில் 9வது ஆண்டாக டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். அப்போது மாணவர்கள் பல்வேறு கேள்விகளை பிரதமர் மோடியிடம் முன்வைத்தனர். மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் மோடி கல்வியை சுமையாக நினைக்க கூடாது என்றும் கல்வி மட்டுமே வாழ்க்கையில் வெற்றியை தீர்மானிக்காது என்றும் கூறினார். நமது இலக்கு எப்போதும் அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர் மோடி உங்கள் ஆசிரியர்களை விட ஒருபடி மேலே இருங்கள் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். எந்த செயலிலும் நாம் முழுமையாக ஈடுபட்டால்தான் அதனை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் என்றும் மாணவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை வழங்கினார். நீட் முதுநிலை தேர்வில் கட் ஆஃப் மதிப்பெண் குறைக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் முதுநிலை தேர்வு கட் ஆஃப் மதிப்பெண் குறைக்கப்பட்டதை எதிர்த்து ஹரிஷரன், தேவ்கன் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு PS நரசிம்மா, ஆலோக் ஆராதே ஆகியோர் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன் போதுமான எண்ணிக்கையிலான மாணவர்கள் கிடைக்காத பட்சத்தில் மட்டுமே மத்திய அரசு தேசிய மருத்துவ ஆணையத்துடன் ஆலோசித்து கட் ஆஃப் மதிப்பெண்களை குறைக்க விதிமுறைகள் அனுமதிக்கின்றன என தெரிவித்தார். -40 மதிப்பெண் வரை கட் ஆஃப் குறைப்பது என்றால் எந்த கேள்வியையும் எழுதாதவர்கள் நல்ல நிலை அடைவார்கள் என்றும் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மருத்துவ படிப்புக்கான இடங்கள் வீணாக கூடாது என்பதும் அதே நேரத்தில் தரநிலைகள் குறையக்கூடாது என்பதும் முரண்பட்ட அம்சங்கள் என்றும் இவ்விரண்டிற்கும் இடையில் சமநிலை தேவை எனவும் கூறினார். இந்த முடிவு மிக மோசமானதா என்பதை நீதிமன்றம் பரிசீலிக்கும் எனவும் தெரிவித்தனர். திருத்தப்பட்ட அறிவிப்பின்படி பொது பிரிவுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் 103ஆக இருந்தது என்றும் ஆனால் மாற்றப்பட்ட பிறகு முந்தைய மதிப்பெண்கள் 235இல் இருந்து -40ஆக குறைந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர்.
19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பையை 6வது முறையாக வென்று இந்திய அணி சாதித்துள்ளது. 16வது இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி ஜிம்பாப்வே தலைநகர் ஹராரேவில் நடைபெற்றது. இதில் 5 முறை சாம்பியனான இந்திய அணியும் நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து அணியும் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் ஆயுஷ் மாத்ரே பேட்டிங்கை தேர்வு செய்த நிலையில் வைபவ் சூரியவன்ஷி, ஆரோன் ஜார்ஜ் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். ஆரோன் ஜார்ஜ் 9 ரன்களில் ஆட்டமிழந்ததை அடுத்து ஆயுஷ் மாத்ரே களமிறங்கி நிலைத்து ஆடினார். அவர் 53 ரன்களில் அவுட் ஆன நிலையில் அதிரடியாக ஆடிய வைபவ் சூரியவன்ஷி 15 பவுண்டரிகள், 15 சிக்சர்களை பறக்கவிட்டு 80 பந்துகளில் 175 ரன்களை குவித்தார். வேதாந்த் திரிவேதி 32 ரன்களும், விஹான் மல்ஹோத்ரா 30 ரன்களும், அபிக்யான் 40 ரன்களும், கனிஷ்க் சௌஹான் 37 ரன்களும் எடுத்தனர். 50 ஓவர்களின் முடிவில் இந்திய அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 411 ரன்களை குவித்தது. 412 ரன்கள் என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 40.2 ஓவர்களின் முடிவில் 311 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதனால் 100 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி 6வது முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. இந்த நிலையில் இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சை துவம்சம் செய்த வைபவ் சூரியவன்ஷி ஆட்ட நாயகன், தொடர் நாயகன் என 2 விருதுகளையும் தன்வசமாக்கினார்.